திருவண்ணாமலை மற்றும் வேலூருக்கு இடைப்பட்ட தூரத்தில் பல்வேறு கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தற்போது இந்த பகுதி கண்ணமங்கலம் கூட்ரோடு பகுதி என்பது இந்த பகுதி என்பது ஆரணி, வேலூர், திருவண்ணாமலை 3 பெருநகரங்களையும் இணைக்கும் பகுதியாக நாம் இந்த பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து தினம்தோறும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பல பள்ளி கல்லூரி மாணவர்களும் பயணித்து வருகின்றனர். ஆனால் இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணிக்கும் அளவிற்கு போதுமான பேருந்துகள் காலை வேளையில் இருப்பதில்லை. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். தற்போது இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்து நிறுத்தம் இல்லாமல் கடும் வெயிலிலும் கடும் குளிரிலும் காத்து கிடக்கும் நிலை தற்போது நீடித்து வருகிறது. பேருந்துகளில் பயணிப்பதற்காக பேருந்து நிறுத்தத்தில் குறிப்பிட்ட அளவு பேருந்துகள் இல்லாததால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்போது நாம் காண்பது இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணிக்கும் இடம் என்பது நேர்கூடம் இல்லாத கடும் அவதிக்குள்ளாகி கடும் குளிர்காலங்களிலும் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் நிற்கக்கூட இடம் இல்லாமல் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார். குறிப்பாக வயது முதிர்ந்த முதியவர்கள் பெண்கள் நிற்கக்கூட இடம் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதை நம்ம நேரடியாக காண முடிகிறது. இந்த பகுதியில் கண்ணமங்கலம் பகுதியில் இந்த பேருந்து நிறுத்தம் அருகே தற்போது கடை வைத்துக் கொண்டு நமது இந்த பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பேருந்துகளுக்காக அவதிப்படும் நிலையை குறித்து சரவணன் என்பவர்களிடம் கேட்டறிவோம். இந்த பகுதியில் அரசு பேருந்துகளும் நகர பேருந்துகளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பேருந்துகளில் பயணிக்க முடியாமல் மாணவர்கள் எவ்வாறு அவதிப்படுகிறார்கள், தினமும் நீங்க எவ்வாறு இதை பாக்குறீங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இந்த திருவண்ணாமலை கண்ணமங்கலம் கூட்டோடு இந்த இடத்தை சுற்றி இருக்கிற 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து பள்ளி மாணவர்கள் பஸ் ஏறாங்க. காலையில பஸ் ஏற வந்தாங்கன்னா பேருந்துகள் வழக்கமாக நிறுத்துற பஸ் ஸ்டாண்ட் நிறுத்துறது கிடையாது. ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் ரயில்வே கேட்டுக்கு அந்த மாதிரி நிறுத்துறாங்க. இங்கிருந்து பிள்ளைகள் ஓடும்போது பஸ் கிளம்பி வந்துடும். இல்லைன்னா இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் விட்டுட்டு அந்த பக்கம் நிறுத்துவாங்க. அதே போல ஒட்டுமொத்த பிள்ளைகளை காலையில பாத்தீங்கன்னா இல்ல ஓட்டமும் நடையமா தான் இருக்கும். நானும் ஒரு குழந்தையோட தகவலான்ற மாதிரி சொல்றேன். இந்த இடத்துல மீண்டும் அதிகப்படியான பேருந்துகள் விட்டா நல்லபடியா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க இந்த கண்ணமங்கலம் கூட்டோட சுத்தி 124 கிராமங்கள் இருக்குது. அது 124 கிராமங்கள் இருந்த பிள்ளைகள் மாணவர்கள் இங்கதான் பஸ் ஏற வராங்க. இந்த இடத்துல அதிகப்படியா பேருந்து இயக்கணும். காலை வேலையிலும் மாலை வேலையிலும் பேருந்து அதிகமாக இயக்கணும், நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தற்போது மேலும் இந்த பகுதியில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் சொல்றீங்க. தற்போது மாணவர்கள் எவ்வாறு அவதிப்படுகிறார்கள், அந்த கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது பஸ் நின்னா கூட அந்த கண்டக்டர் கிட்ட இருந்து அந்த பள்ளி மாணவர்கள் ஒரு அதிகப்படியான வார்த்தை கண்டக்டர் பேசுறாங்க. வேற வண்டி இல்லையா, பஸ்ஸை துட்டு விட்டு போக வேண்டியதானே, ஏன் ஓசியில வர, அந்த மாதிரிலாம் கூட கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு 2 முறை இன்ஸ்பெக்டர் கூட சத்தம் போட்டு போயிருக்காங்க. அதனால இந்த இடத்துல மாணவர் அதிகப்படியான இன்னல். அதனாலேயே அவங்க ஒரு எக்ஸாம் போறாங்கன்னா அந்த எக்ஸாம்ல மார்க் குறைவா எடுக்கிற வாய்ப்பு கூட அந்த காலேஜ் பஸ் கண்டக்டரோட இன்னல் இருக்குது. கன்னிக்கோயில் கிட்ட இருக்கிற ஸ்கூல்ல நாங்க ஒர்க் பண்றோம். ஸோ அங்க சின்ன புத்தூர் பஸ் ஒன்று வருதுங்க, 24 சொல்லிட்டு ஒரு 8:30க்கு வருது. அங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டாப்பிங் மட்டும் நிறுத்த மாட்டேன், ஏறாதேன்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு அது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். நகர பேருந்துகள் இயக்கப்படணும்னு சொல்றீங்க. கன்னிக்கோயில் பேருந்து நிறுத்தம்னா இல்ல, எல்லாம் வழக்கமா நிறுத்துறாங்க. சின்ன புத்தூர் மட்டும் சில கண்டக்டர்ஸ் மட்டும் நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஓப்பனாவே சொல்லிடுறாங்க நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. மேடம், உங்க பேர் மேடம்? என்னோட பேர் ஈஸ்வரி. அதை பறித்து நீங்க தினம்தோறும் இந்த பகுதியில் பேருந்துகள் குறைபாடால் பொதுமக்கள் எவ்வாறு அவதிப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் தினந்தோறும் காண்கிறீர்கள். உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லுங்க. பஸ் வசதி ரொம்ப கம்மி. பசங்க ஸ்கூல் போற பசங்களுக்கு பஸ் கிடையாது. அப்படியே நிறுத்தினால படிக்கட்டில தான் தொங்கின்னு போறாங்க. அதனால இந்த டைமுக்கு வண்டி வேணும். ஒரு 2-3 வண்டியாவது இருந்தாலும் பசங்க சிரமம் இல்லாத போக வருவாங்க. பஸ் வசதி மெயின் கம்மி. திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலை என்பது 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது. இந்த சாலை மார்க்கமாக கண்ணமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் இருந்தும் படவேடு, சந்தவாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவிகளும் இந்த சாலை மார்க்கமாகத்தான் பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். ஆனால் காலை மற்றும் மாலை வேளைகளில் குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே பேருந்துகளில் சில சொற்ப அளவில் பேருந்துகள் இருப்பதால் பேருந்துகள் கிடைக்காமல் பல பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
குறிப்பாக காலை வேளையில் கல்லூரி செல்லும் மாணவர்கள் பேருந்துகள் நிறுத்தத்தில் பேருந்துகள் நிறுத்தாததால் ஓடி சென்று பேருந்துகளில் பயணிக்கும் நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஆபத்தான முறையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணித்து வருகின்றனர். எனவே காலை வேளைகளில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க இந்த பகுதியிலிருந்து கூடுதலாக பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இந்த பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் வேலூர் அரசு மருத்துவமனை, சிஎம்சி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் தினமும் இந்த சாலை மார்க்கமாக தான் பயணித்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு செல்வதற்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லாமல் தினமும் தோறும் நோயாளிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. எனவே திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலை என்பது போக்குவரத்து நிறைந்த இந்த சாலையில் அரசு கூடுதலாக பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.